Welcome to Simple Math Worksheet 1 question number 15. So previous questions link description box la irukku, அதை click பண்ணி answer எழுதிங்க. 15th question, simplify 60 plus 12 into bracket of 24 minus bracket of 14 divided by 7 close bracket. So board mass rule base பண்ணி என்ன பண்ண போகிறோம், simplify பண்ணணும். So bracket, B no bracket, O no order, division, multiplication, addition, subtraction. ஆர்டர்னா எப்படி இருக்கணும், 2 ஸ்கொயர் அந்த பவரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இப்போது 60 + 12 இன்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஸோ 14 டிவைடட் பை 7. ஸோ இப்போ 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ். இப்போ ப்ராக்கெட் எப்படி இருக்கணும், ஸோ 24 எழுதிங்க மைனஸ் ப்ராக்கெட் சால்வ் பண்ணால் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 60 ப்ளஸ் ஸோ 12 இன்ட்டு திரும்ப உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். அப்போ 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். 24 மைனஸ் 2 வந்து என்ன ஆகும், 22. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 60 ப்ளஸ் ஸோ 12 இன்ட்டு 22 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 264 வரும். ஸோ இப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். 264 ப்ளஸ் 60 ஆட் பண்ணால் என்ன வரும், 324 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 16. In a particular year, the factory produced 87,766 pens. Next year, the number of pens produced was 19,087, more than that produced in the preceding year. How many pens were produced during these 2 years? The factory produced total இந்த amount pens prepare பண்ணுறாங்க, ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ப்ரொடக்ஷன் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் இயர் first year production is equal to 87766. Next year the number of pens produced was 19,087, more than that produced preceding year அதாவது ப்ரீவியஸ் இயரோட எக்ஸ்ட்ரா செகண்ட் இயர் இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போது ஆட் பண்ணோன்னா என்ன வரும், ஸோ இங்கே ஆட் பண்ணுறேன் 87766. ஸோ எழுதும்போது எப்பவுமே ஒன்ஸ் டிஜிட்ஸ் நேராக அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0 9 1. இப்போஸ் இதை வந்து என்னது, செகண்ட் இயர் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கே 76 ஆட் பண்ணனா என்ன வரும், 13 3 ரிமைனிங் 1 86 ஆட் பண்ணால் இங்கே 5 வரும், ரிமைண்டர் 1 இங்கே 8 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 9 16 6 இங்கே 16 வரும், 6 ரிமைனிங் இங்கே 1 8 9 10. ஸோ இது வந்து என்னது, செகண்ட் இயரோட ப்ரொடக்ஷன். 0 1. அவங்க ஆன்சர் என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி பென்ஸ் வேர் ப்ரொடியூஸ் டியூரிங் தீஸ் 2 இயர்ஸ். ஸோ அப்போது ஃபைனலி இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். 6 3 9 6 5 11 1 ரிமைனிங் 1 8 8 16 வரும், திரும்ப 1 13 14 4 ரிமைனிங் 1 9 1. So totally 2 years produced, that means 2 years production is equal to 1,94,619. Next question number 17. The population of a city in the year 2018 was 1867591.
In the following year population became 1953632. Find the increase in the population. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, 2018 பாப்புலேஷன் இது, ஃபாலோயிங் இயர்னால் நெக்ஸ்ட் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரைட்டா? அப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன். அப்போ இன்க்ரீஸ்னால் இதோட டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணோன்னா என்ன கிடச்சிரும், நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் population in the year, population in 2018 is equal to ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 2019 எழுதுங்க. ஏன்னா 19 தான் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நெகட்டிவில் போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த 18 பதிலாக ஃபஸ்ட்டு 19 எழுதிக்கங்க. ஸோ 2019 கொடுத்துருக்கிற நம்பர் எழுதுங்க, 1953632. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இந்த இயர் 2018 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒன்ஸ் பிளேஸ் நேராக 1 எழுதுங்க, 9 5 7 6 8 1. Also find the difference. ஸோ 2ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால், ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 2ல் 1 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1. ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே இந்த பாரோ பண்ணால் 13. 13ல் 9 போச்சுன்னா 4. இங்கே 5 இருக்குது, அதனால் 0 ஆகிடும். இங்கே 3 இருக்குது, ஸோ திரும்ப என்ன பண்ணுவோம், பாரோ பண்ணால் 13. ஸோ 13ல் 7 போச்சுன்னா 6. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்கும், 4 இருக்கும். இங்கேருந்து பாரோ பண்ணும் 14. 14ல் 6 போச்சுன்னா ரிமைனிங் 14ல் 6 போச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும், 8. ஸோ இது 880 ஆகிடும், 110 ஆகிடும். ஸோ ஃபைனலி த ஆன்சர் இஸ், ஸோ நம்பர் ஆஃப் population increased in the year 2019 is equal to 86,041. Next question number 18. A box contains 36 pencils. How many pencils are there in 247 such boxes? So இப்போ என்ன பண்ணுறோம், so number of pencils in a box is equal to 36. So next, number of pencils a box na 1 box னு அர்த்தம். So one boxல 36 pencil இருக்கு. So we have to find 247 such boxes. So அப்போ 247 boxes find பண்ணும். அப்போ இங்கே 36 into 1 is equal to 36. இங்கே 247 into 1 boxல எத்தனை பென்சில் இருக்கு, 36 இருக்கு. அப்போ 36 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஸோ மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன். ஸோ 8892 த ஆன்சர். ஸோ 247 பாக்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் எத்தனை இருக்கும், ஸோ இங்கே எழுதிங்க, நம்பர் ஆஃப் pencils in 247 boxes is equal to 8892. Next question, 19th question. The cost of 25 refrigerators is rupees, so 11,33,750. What is the cost of one refrigerator? So solution, the cost of
25 refrigerators is equal to rupees 11,33,750. So now cost of one refrigerator. So என்ன பண்ணோம்? ஸோ 25 ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்து அதோட காஸ்ட்டு 25ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட ப்ரைஸ் என்னன்றது கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். ஸோ டிவிஷன், ஸோ இங்கே தனியாக பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 25ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2 நம்பர்ஸ் 25 மோர் தென் லெஸ் தென் 25 இருக்குது. அப்போ 3 டிஜிட்ஸ் எடுத்துங்க. 3 டிஜிட்ஸ் எடுத்திங்கன்னா 425 என்ன வரும்? 100. ஸோ அப்போ ரிமைனிங் இங்கே 3 இங்கே 1 வரும். ஸோ 13 அடங்காது, அதனால் இன்னொரு டிஜிட்டும் கீழே இறக்கிங்க. அப்போ என்ன வரும்? ஸோ 5 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 125. அப்போ இதில் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 வரும். ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் 7 கீழே இருக்குங்க. அதுக்கப்புறமா 3 டைம்ஸ். ஸோ 3 டைம்ஸ் எழுதினீங்கன்னா 75 வரும். அப்போது இதில் 2 இங்கே 1. ஸோ நெக்ஸ்ட்டு 5 கீழே எழுதணும். ஸோ 125 we know already. ஸோ 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1280. ஸோ 0. ஸோ லாஸ்ட் 0. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோன்னா 0 ஆட் பண்ணி. ஸோ அப்போது இந்த ஆன்சரு காஸ்ட் ஆஃப் ஒன் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 45,350. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். So next question 20. In the worksheet order last question. A legislative assembly has 5,86,908 male voters and 5,11,699 female voters in an election. 2,21,583 voters did not vote. How many people cast their vote in the election? ஸோ என்ன சொல்கிறாங்க? மேல் ஓட்டர்ஸு ஃபீமேல் ஓட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஓட்டு போடாதவங்க எத்தனை பேருன்றதை சப்ட்ராக்ட் பண்ணால் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்றது ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து என்னது? காஸ்ட் தேர் ஓட் இன் த எலெக்ஷன். அப்போ எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்ற கணக்கு தான் நமக்கு வேணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிற? சொல்யூஷன். ஸோ மேல் ஓட்டர்ஸ், ஃபீமேல் ஓட்டர்ஸ். மேலு 586,908. ஸோ ஃபீமேல் ஓட்டர்ஸ் 996,115. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 17 ரிமைனிங் 1 0 வரும். திரும்ப 1 10 16க்கு 6 ரிமைனிங் 1 6 1 7 1 8. ஸோ 8 1 9 5 5 10. இது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஸோ நம்பர் ஆஃப் voters did not vote. இதில் என்ன பண்ணுற? இப்போது சப்ட்ராக்ட் பண்ணும். அப்போது ஓட்டு போடாதவங்க எத்தனை பேர்? 3 8 5 1 2 2. அப்போ இதிலேருந்து என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஓட் இன் த எலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்ற கணக்கு கிடைக்கும். 7ல் 3 போச்சுன்னா 4. இங்கேருந்து வர போனால் 10ல் 8 போச்சுன்னா 2. ரிமைனிங் 5 5 இருக்கும்.
0, 8ல் 1 போச்சுன்னா 7, 9ல் 2 போச்சுன்னா 7. ஸோ இங்கேருந்து 1 பாரோ பண்ணால் 10, 10ல் 2 போச்சுன்னா 8. ஸோ த ஃபைனல் ஆன்சர், ஸோ நம்பர் ஆஃப் voters vote in the election, ஸோ இங்கே வேணால் எழுதிக்கங்க. ஸோ நம்பர் ஆஃப் voters vote in the election is equal to எயிட்டில் 77,024 பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஓட்டு போடாதவங்க 2,21,583. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த ரெண்டோட டோட்டல் ஆன்சர் கரெக்டாக வரணும். அப்படி வந்ததுன்னா இந்த ஆன்சர் ரைட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட்டோட வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ மேலும் வீடியோ போடணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.